2ஆம் பாவத்தோட ரகசியத்தை உடைக்க போறாரு. ஆமா, என்னென்ன உடைக்கிறாருன்னு பார்ப்போம். அதே மாதிரி அண்ணன் பரிகாரத்துல பயங்கரமான ஆளு. கோயில் சொல்றதெல்லாம் நல்ல சிறப்பான ஆளு. அண்ணா வாங்கண்ணா. மகிழ்ச்சி. ஆமா அண்ணா, உட்காந்து பேசுறீங்களா நின்றுட்டு பேசுறீங்களா? இல்ல உட்காந்து பேசுங்க, அப்பதான் கொஞ்சம் இதா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நலச்சங்கம் மாதாந்திர கருத்தரங்கு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் ஜோதிட நண்பர்கள் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதாவது சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த கருத்துக்களை எல்லாருமே நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறைப்படுத்தினதுக்கு அப்புறமும், அதாவது நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயம் நடக்குது, அதில் ஒரு சில விஷயம் நடக்கலை அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்தை கமாண்டில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜோதிடர் சொல்கிறது எல்லாமே தப்பாக சொல்கிறாங்க, அதாவது குறைச்சி சொல்கிறாங்க, அதாவது நம்ம சொன்ன விஷயம் எதுவுமே நடக்கலை. அப்போ ஜோதிடம்னாலே அதை ஏற்றுக்கூடிய ஒரு விஷயமா தெரியலை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்ருக்கோம் கமாண்டில். அப்போ இந்த விஷயம் இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அதாவது என்னென்னா, இன்னமும் ஜோதிடத்தில் இன்னும் ஆழமாக போக போக நமக்கான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது ஜோதிடத்தில். அதாவது தன்னையும் வளர்த்துக்கலாம், வரக்கூடிய வாடிக்கையாளரையும் வளர்த்தி விடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு இரண்டாம் பாவகம். இந்த இரண்டாம் பாவகம் அப்படின்னா, அதாவது பணம், பொருளாதாரம், வாக்கு, இது மாதிரி உள்ள விஷயங்களை தான் ரெண்டாம் பாவத்தில் வச்சுருக்காங்க. அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம பேச போகிறோம். இப்போ போர்டில் போட்டுடலாங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணத்துக்கு இரண்டாம் பாவம் தான் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டாம் பாவத்தை வச்சு தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பணத்துக்கான விஷயத்தை நம்ம சொல்ல வரோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச லக்கணம் இவருக்கு எதன் மூலிமா வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதில் மேச லக்கணம் அப்படின்னாலே இரண்டாம் பாவகம். இப்போ இரண்டாம் பாவங்கிறது என்ன? தனம், வாக்கு, அடிப்படை கல்வி, வேற என்ன சார் இருக்கு? குடும்பம். அடுத்து சொல்லுங்க சார், பேசுவோம், எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். இதுல என்ன இருக்கு? சரிங்களா? அதாவது இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு. இரண்டாம் பாவத்துக்குரிய விஷயம் குடும்பம், கல்வி, வாக்கு, பணம், அடிப்படை கல்வி, கண்ணு, இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரெண்டாம் பாவத்தில் என்ன கிரகம் உட்காருதோ அதை பொறுத்து தான் வருமானம் வரப்போகுது, அதை பொறுத்து தான் அவங்களுடைய வளர்ச்சியும் இருக்க போகுது. அதாவது என்னன்னா, ஒருத்தர் எப்படி பேசுவார், அதாவது சிடுசிடுன்னு பேசுவாரா, கோபமாக பேசுவாரா, சிரித்து பேசுவாரா, வசியப்படுத்துகிற மாதிரி பேசுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டில் என்ன கிரகம் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா,
இப்போ ரெண்டாம் பாவ, அதாவது லக்னாதிபதியோட ரெண்டாம் பாவ அதிபதி தொடர்பில் வரார் அப்படின்னா, அதாவது 1 2 அவரே சம்பாதிப்பார். யாரு? அந்த ஜாதகரே சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சூழல் வரும். ஆனால் குழந்தையா இருக்கிறப்ப அவர் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அந்த குழந்தையா இருக்கிறப்ப இவர் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 2லயே இருக்கார் அப்படின்னா குடும்பமே அந்த வருமானத்தை தேடி போகும், அந்த குடும்பமே அந்த வருமானத்தை ஈட்டும். சரிங்களா? அதே மாதிரி 3ஆம் அதிபதி 2ல் இருந்தா இந்த ஜாதகருக்கும் இவருடைய இளைய சகோதரர் இவர் மூலியமாகவும் இந்த 2ஆம் பாவம் வந்து வருமானம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் அதிபதி 2ல் இருந்தா இந்த தாய் மூலியமா வருமானம் வரும். தாய் மூலமா சொத்து சுகம் கிடைக்கும். தாய் மூலமா பொருளாதாரம் சேரும். சரிங்களா? அதே மாதிரி 5ஆம் அதிபதி 2ல் இருந்தா, அதாவது பூர்வீகத்து மூலியமா அந்த இருக்கிற சொத்துக்கள் மூலியமா பாட்டன் வழி சொத்து மூலமா இவருக்கான வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி தன்னுடைய அறிவை சார்ந்து ஒரு வருமானத்தை ஈட்டுவார். அப்ப வந்து இந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய நபர் இந்த ஜாதகரே இருப்பார். ஏன்னா அந்த புத்திஸ்தானம், நிர்வாக திறமை, அதாவது ஐபிஎஸ், ஐஏஎஸ் இவங்க எல்லாருமே எதை சார்ந்து பேசுகிறாங்கன்னா தன்னுடைய சிந்தனை, ஆளுமை திறன், நிர்வாகத்திறன் இது எல்லாமே இந்த 2ஆம் பாவத்தில் இருக்கிறப்ப மிகச்சிறப்பாக அந்த வழி நடத்துவாங்க. அந்த அதாவது என்னன்னா அந்த திட்டமிடுதல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி போய் 2ல் இருக்காருன்னா, 6ஆம் அதிபதி 2ல் இருக்காருன்னா இவர் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்க முடியும். அதன் மூலியமா தான் இவருக்கு வருமானம் வரும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி, அதாவது இவருக்கு இந்த லக்னாதிபதிக்கு 7ஆம் அதிபதி 2ல் இருக்காருன்னா, 7ஆம் அதிபதி 2ல் இருக்காருன்னா இவர் திருமணத்துக்கு பிறகுதான் இவருக்கு வருமானமே வரும். மனைவி மூலமா வருமானம் வரும். மனைவி மூலமா வருமானம் வரும், திருமணத்துக்கு பிறகு வருமானம் வரும். இது சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த பாவகத்துக்கு 2ஆம் பாவகம் 6 8 வரும். அந்த பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பார். அந்த மாதிரி. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 8ல் போய் இருக்காருன்னு வச்சுங்களேன், இந்த 2ஆம் அதிபதிக்கு அது 7ஆம் இடம். அப்போ இவருக்கு வெளி உலகத்தில் போனால் மட்டும்தான் ஒரு வருமானம் ஈட்ட முடியும். அதுக்கான வருமான வாய்ப்பு அப்போ தான் கிடைக்கும். உள்ளூரில் இருந்தார்னா அதுக்கான வருமான வாய்ப்பு அந்த அளவுக்கு இருக்காது. இவருக்கு 9ஆம் அதிபதி, அதாவது 2ல் இருந்தார்னா அப்பா மூலமாக இவருக்கு வருமானம் வரும். இவர் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. அதாவது வீட்டில் இருந்தாலே போதும். அதாவது எல்லாமே தேடி வரக்கூடிய பாவம் எது? 1 5 9. நாம தேடி போகிற பாவம் எது? சரிங்களா? கேந்திரம் மட்டும்தான் நாம தேடி போகிறோம். திரிகோணம் நம்மளை தேடி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவ அதிபதி 2ல் இருக்கிறப்ப எல்லா சொத்தும் அவரை தேடி வந்துடும். இவர் இதுக்காக போய் எதுவுமே ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை, தானாக எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி, அதாவது 10ஆம் அதிபதி 2ல் உட்காந்தார்னா இவருக்கு அந்த தினம் தினம் கிடைக்க வேண்டிய அந்த வருமானங்கள்லாம் வந்து எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். தொழில் மூலமாக இதர வருமானம் இது எல்லாமே இதன் மூலியமாகவும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி லக்னாதிபதி 11ஆம் அதிபதி 2ல் உட்காந்துட்டார்னா இவர் முதலீடே போட வேண்டியதில்லை, எல்லாமே தானே தேடி வந்துக்கிட்டு இருக்கும். அதாவது என்னன்னா பேச்சாலையே பேசினா போதும், அந்த மாதிரி ஒரு வருமானம் கிடைக்கும். 12ஆம் அதிபதி 2ல் இருந்தார்னா இவர் இந்த இடத்த விட்டு வெளியிடம் இல்லை, அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப தூரத்துக்கு போகணும், இல்லைன்னா இந்த ஜாதகர் பிரதேசம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ வந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து நம்ம பயன்படுத்துறதில்ல. இது வந்து வெளிநாடு, கடல் கடந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி 2ல் இருந்தால் இவர் வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ
வெளி ஊர்லேயோ இருந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதில் இந்த ரெண்டாம் அதிபதியோட சூரியன் தொடர்பு வந்தா, ரெண்டாம் அதிபதியோட சூரியனோட தொடர்பு வந்துட்டா இவருடைய வருமானம் எப்படி இருக்கும்? அதிகார தோரணையில் இருக்கும். சரிங்களா? இவருடைய வருமானம் அதிகார தோரணையில் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து சூரியன் தொடர்பு இங்க சனி 3ஆம் பார்வையா பாக்குது, செவ்வாய் இங்க இருக்கு, 4ஆம் பார்வையா இருக்கு. இப்ப இவருடைய வருமானம் எப்படி இருக்கும்? ஓகே, மிரட்டி வாங்குறது. அப்ப நேர்மையான வரக்கூடிய வருமானமா இருக்காது இல்லையா? அது இல்லாம இவருக்கு வரக்கூடிய வருமானம் கட்டாயிரும். சரிங்களா? இவருக்கு வரக்கூடிய வருமானம் கட்டாயிரும், பாதிப்புக்குரிய வருமானமா வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப இந்த ரெண்டுல இருக்கிற சூரியன், இது சாரி, சூரியனோட புதன் சம்பந்தப்படுது. இவர் எப்படி இருப்பாருங்க? ரெண்டாம் அதிபதியோட, இது ரெண்டாம் அதிபதியில ரெண்டுல சூரியன் புதன் இருக்கு. இப்ப இவர் எப்படி சம்பாதிப்பாரு? அதாவது ரொம்ப என்ன சொல்வது, சூரியன்னா ஆதிக்கம் நிறைந்த, சூரியன்னா ஆதிக்கம் நிறைந்தவர், புதன்னா டாக்குமெண்ட், இடம், இதெல்லாம் இல்ல, பேச்சால வருமானம் வரும். ஜோதிடம், அதாவது பேச்சால வருமானம் வரும். அதாவது என்னன்னா, நீங்க எதுவுமே முதலீடு போட்டுக்க வேண்டியதில்லை. நீங்க செய்ய வேண்டியது என்ன? பேசினா போதும், பேசினா காசு. அப்ப அதுக்கான விஷயங்கள் வந்து எங்க இருக்கு? சூரியனோட புதன் சம்பந்தப்பட்டா. புதன் எப்படி பேசுவாரு? அப்படி ரொம்ப சிரிக்கிற மாதிரி, சிந்திக்கிற மாதிரி, எப்படிங்க? மற்றவங்க தன் வசத்துக்கு இழுத்துட்டு வந்துருவாங்க. சரிங்களா? இதுல இப்ப வந்து சுக்கிரன் சம்பந்தப்படுது, சுக்கிரன் சம்பந்தப்படுது. இப்ப எப்படி பேசுவாரு? அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகம் சம்பந்தப்படுது. இந்த 3 கிரகம் சம்பந்தப்பட்டா சுக்கிரன்ங்கிறது அப்படியே இனிச்சு இனிச்சு பேசுவார். புதன் அறிவு சார்ந்து பேசுவார். சூரியன் நிர்வாகத்திறன் உள்ளவர். அதாவது என்னன்னா, ஒரு கௌரவமான வருமானம். இப்ப வந்து இந்த சுக்கிரன்னா யாரு? அதாவது ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே வந்து சுக்கிரன் தானே. பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள், அழகு சாதன பொருள் எல்லாமே புதன் சம்பந்தப்படும். இதுல சூரியன் சம்பந்தப்படுறதுனால நல்ல ஒரு டெக்கரேஷனோட, நல்ல ஒரு பார்த்தா அந்த இடத்துல அந்த பொருளை வாங்கணும். அதாவது என்னன்னா, அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ள உள்ள போனாலோ இல்லை அது ஃபேன்சி ஸ்டோர்ல உள்ள போனாலோ போயிட்டு ஒரு பொருளாவது வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கும் இல்லையா? அதுதான் இந்த சுக்கிரன். அதே மாதிரி புதன் பேசியே வித்துரும். அப்ப அதன் மூலியமா ஒரு வருமானம் கிடைச்சிரும். இப்ப சூரியன் கௌரவமா பேசும், சூப்பரா இருக்குங்க, வாங்கிட்டு போங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு பேசும். இப்ப இந்த 3 கிரகம் ஒன்று சேர்றப்ப ஒரு நல்ல ஒரு வருமானம் ஒரு ஜோதிடத்துக்கு. அதே மாதிரி கமிஷன் தொழில், இது சார்ந்த விஷயங்கள், இது மாதிரி உள்ளதெல்லாம் இதுல வருமானம் வரும். சரிங்களா? இப்ப இந்த 2ஆம் இடத்தோட சனி தொடர்புல வருது. எதுங்க சார்? எல்லாத்துக்குமே காமனான விஷயம், எல்லாத்துக்குமே காமனான விஷயம். அதாவது இப்போ லக்கண புள்ளி வந்து ஆண் காலமா பெண் காலமாங்கிறத விட இதுக்கு பாவகத்துக்கு தான் நம்ம எடுக்கிறோம். மேச லக்கணம் அப்படின்னா
சொல்லுங்க சார். ம் ம் ஓகே ஓகே. குரு, சூரியன் குரு. குரு யாரு? அமைதியா பேசக்கூடியவர், கௌரவமா பேசக்கூடியவர். இந்த சூரியனும் குருவும் சம்மந்தப்பட்டா, அதாவது இதுவும் கௌரவமான ஒரு மனம் தான். ஆசிரியர் பணி, வங்கித்துறை, இது எல்லாமே வந்து அதில் சம்மந்தப்படும். சரிங்களா? நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ் எடுக்கல, அதாவது இதனுடைய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வாழப்பாடி அப்படிங்கிறது சூரியனாக தான் இயங்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேசுனது எது? சூரியனுடைய காரகத்துவம் தான். இப்போ நம்ம பேசுனதும் சூரியனையும் மையமாக வச்சு தான் பேசியிருக்கோம். இப்போ பேசினவர் யாரு? சூரியனுக்கு ஆதிக்கம் உள்ளவர். சரிங்களா? இந்த வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் இதை உருவாக்குனவரும் குரு அம்சம் உள்ளவர். சரிங்களா? குரு அம்சம் உள்ளவர். அவருக்கு நட்போட அடிப்படையில் தான் அவரோட பேரே இயங்கிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த நட்போட அடிப்படையில் பேர் இயங்குறதுனால அவருக்கு இந்த இடம், இந்த இறைவன் உயிர் கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு அமைப்புல தான் அவர் பண்ணியிருக்கார். அதனால தான் என்னன்னா இந்த ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருந்திருந்தாலும் அந்த வரும் காலங்களில் அடுத்தடுத்து இதனுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும். சரிங்களா சார்? அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு சொல்லுங்க ஐயா. ஓகே. சரிங்க சரிங்களா? இந்த இடத்துல செவ்வாய் இருக்கு. இப்போ செவ்வாய் அப்படின்னா சரி, இப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கு. இப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கும்? ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இவரோட பேச்சே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும். இது சூரியனோட செவ்வாய் சொல்லலை, செவ்வாய் மட்டும் இருந்தா ரெண்டுல செவ்வாய் இருக்கு அப்படின்னா ரெண்டுல செவ்வாய் இருக்கிறப்ப இவருடைய வருமானம் எப்படி இருக்கும்? அதாவது கம்பீரமா அதாவது இவர் போய் வேலைக்கு போறாரு, ஒரு சம்பளத்தை கேட்டாருன்னா என் பணம் தானே, எனக்கு கொடுக்குறதுக்கு ஏன் லேட் பண்ற, அதிகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அந்த வாக்கு ஸ்தானம் அப்படி இருக்கும். இவர் பேசுற விஷயமே அப்படிதான் இருக்கும். என்னப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவார். ஆனா சூரியன் அப்படி இல்லை. சூரியனோட சேர்ந்து பேசுறப்ப அப்படியே அதிகாரத்தோட பேசுவார், வேகமாக பேசுவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூடவே சனி இருக்கு. இப்போ ரெண்டாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய். இப்போ இவருடைய வருமானம் எப்படி இருக்கும்? இவரோட யாராவது ஜாதகத்தில் ரெண்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் இருக்கா? இருந்தது அப்படின்னா சொல்லுங்க, நான் அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். சரிங்களா? அதாவது என்னன்னா ரெண்டுல சனி இருந்தா விதண்டாவாதான் பேசக்கூடியவங்க. இவருக்கான வருமானம் கிடைக்காது. இவருடைய உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். இவருக்கு கேட்கறக்கு, அதாவது என்னன்னா இவர் வேலைக்கு போறாருன்னு வச்சுங்களேன், மாதம் 10,000 சம்பளம் வாங்குறாருன்னா அதில் இவருக்கு என்னன்னா ஏப்பா இன்னைக்கு சம்பளம் இல்லை, இந்த ஒரு 2,000 வச்சுக்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் இவருக்கு முழுமையான சம்பளத்தை இவரால் வாங்க முடியாது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இதில் கூடவே ராகு இருக்கு. ராகு இருக்குன்னு வச்சுங்களேன், சனி செவ்வாய் ராகு. சனி
சனி சனி செவ்வாய் ராகு இந்த 3 கிரகமும் நமக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கு. இல்லை 2ஆம் பாவத்தோட தொடர்பில் வருது, இல்லை 2ஆம் அதிபதியோட தொடர்பில் வருது. இப்போ எப்படி இருக்கும்? இவர் வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் இருக்காது. சொல்லுவாங்க இல்லையா, அதாவது என்னன்னா, எனக்கு அதில் வருமானம் வருது, இதில் வருமானம் வருது, நிறைய வருமானம் வருது, ஆனால் என்கிட்ட ஒரு ரூபா கூட பணம் இல்லை. ஆனால் இவங்க குடும்பம் நிறைய பாதிப்போட கஷ்டத்தோடய வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த சனி செவ்வாய் ராகு எந்த இடத்த பார்த்தாலும் அவருடைய லைஃப்பில் பார்த்த இடம் ஒரு மைனஸையே சந்திக்கும். அதுக்கான சூழல்லையே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னோட பேச வந்த கான்செப்ட் என்னன்னா, நம்ம போய் 2ஆம் பாவத்துக்குரிய வழிபாட்டுக்குரிய இறைவனை போய் பிடிச்சா மட்டும்தான் அதுக்கான பணம் கிடைக்கும். இப்போ நம்ம என்னென்னா, நம்ம போகிறோம், பொதுவாக சாமி கும்பிட்றோம். இப்போ வந்தவுடனே நான் என்ன கேட்டேன் ஐயாட்ட, சண்முக ஐயாட்ட என்ன கேட்டேன், ஐயா இவர் யாருங்கன்னு கேட்டேன். முருகன் அப்படின்னாரு. அப்போ சுப்பிரமணிங்கிறது யாரு? அவரும் முருகன் தான், இவரும் முருகன் தான். ஆனால் எனக்கு தெரிய ஒருத்தர் நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லி, முருகன் அப்படிங்கிறவர் நூர்ஜஹான் சொல்லி ஒரு போர்டு வச்சு டீ கடை நடத்திட்டு இருக்காரு. நாங்கள் என்ன கேட்குறோம், சார் நீங்கள் இந்த மாதிரி நூர்ஜஹான் வச்சு டீ கடை நடத்திட்டுருங்க, இது எப்படின்னு கேட்டோம். இது ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே டீ கடை நடத்திட்டு இருந்தவர் இந்த போர்டை என்கிட்ட கொடுத்துட்டாரு, புதுசாக இன்னொன்று வைக்காட்டி என்ன, இதே பேரில் வச்சுருவோம் அப்படிங்கிறதுனால அதே பேர்லேயே நூர்ஜஹான் சொல்லி ஒரு டீ கடை நடத்திட்டு இருக்காரு. நானும் நண்பரும் போகிறோம், டீ சாப்பிட்றோம். நாங்கள் என்ன கேட்குறோம்னா, என்னங்க இவர், அதாவது நம்ம இது இல்லாமல் இன்னொரு இது சம்மந்தப்பட்டவங்களான்னு கேட்குறோம். இல்லை நம்ம ஆளு தான், நம்ம சொந்தக்காரர் தான், தெரிஞ்சவர் தான் அப்படிங்கிறாரு. பரவாயில்லையே, சரிங்க. நாங்கள் என்ன கேட்டோம்னா, டீ சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் பணம் இதில் சம்பாரிச்சு இன்னொரு இதில் செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இன்னொரு இதில் செலவு பண்ணிங்கன்னா, அதாவது நிறைய பாதிப்புக்குரிய விஷயத்துக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாங்க எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த பேருக்கு, இவரோட பேருக்கு இந்த மாதிரி தான் ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அடுத்து என்ன கேட்குறாரு, இதுக்கு ஏதாவது சரி பண்ணுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இருக்குதுங்க, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் தொடர்பில் வந்தார், அதுக்கான விஷயங்கள் என்னவோ அதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது ஒருத்தர் சாதாரணமாக, அதாவது வாழ்க்கையில் வளர்ச்சியை அடைய முடியல அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர், அவர் ஆயில்யத்தில் பிறந்திருக்கார். அவர் பொண்ணு பேர் சுவாதி. ஆனால் இந்த பொண்ணு பிறந்த காலகட்டத்திலேருந்து இவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு சரிவை சந்திச்சிட்ருக்கார். அப்போ என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு வளர்ந்துட்டா நல்ல ஒரு வளர்ச்சி தரும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக தான் சொல்கிறோம், அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த விஷயத்துக்கு நேர் எதிர்மாறாக நடக்குது. அப்போ வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு மைனஸை சந்திக்கிறப்ப அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு இழப்பு, துன்பம் இதெல்லாம் அனுபவிக்கிறப்ப தானே, அதாவது நம்மளை பற்றி, அதாவது யார் சொல்கிறாங்களோ இல்லை நம்ம அந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்க்குறத பார்த்துட்டு அந்த கமாண்டில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்தா நிறைய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாகவும் தெரியுது. அதாவது அந்த அளவுக்கு அதில் கீழே தரத்தோட கீழே குறைச்சும் கமெண்ட் பண்ணுறாங்க, அதில் பார்த்துருக்கோம். அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம் கணக்கு இருக்குது. இந்த கணக்கை இவர் வாழ்க்கையில் இது நடக்கணுங்கிறது அவரோட விதி, உண்மை தானே? அவரோட வாழ்க்கையில் இது நடக்கணுங்கிறது ஒரு விதி இருக்குது. அந்த விதியை மாற்றுறது தான் நம்ம ஆலய வழிபாடு கொடுக்குறோம். அந்த ஆலயத்தில் போய், அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு நாள் முழுக்க அந்த ஆலயத்தில் இருந்தால் தான் நமக்கான பவர் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி இல்லை, அந்த ஆலயத்தில் 1 மணி நேரம் நீங்கள் அங்கே போய் உக்காந்துட்டாலே போதும், அதுக்கான ஆகர்ஷண சக்தி நமக்கு முழுமையாக கிடச்சிரும். ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆலயத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது கடையில் பார்த்தீங்கன்னா தீப எண்ணெய் அப்படின்னு ஒன்று விற்கிது இல்லையா, தீப எண்ணெயை வாங்கி நம்ம போடலாமா அப்படின்னா அப்படி இல்லை.
நாம் இன்னொருத்தருக்கு அன்னதானம் பண்ணுறப்ப அந்த அன்னதானமும் நல்லதாக இருக்கணும், சரியானதாக இருக்கணும். இதில் நம்ம ஏதோ பேருக்காக அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான கர்மாவும் நம்மளே தான் சேரும். இப்போ வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறாங்க, சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அன்னதானம் கொடுக்குறோம், வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த அன்னதானம் நல்லா இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். கொடுக்குற நாமளும் இன்முகத்தோடு கொடுக்கணும், வாங்குறவங்களும் இன்முகத்தோடு வாங்கி அதை சாப்பிடணும். ஆனால் அதை ஒருவேளை அவங்க வாங்கி அந்த சாப்பாடு நல்லா இல்லை, கெட்டு போச்சு இப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கான பாதிப்பு, இதுக்கான கர்மா யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் போகும். ஆனால் அந்த பிரச்சனை தீரவே தீராது. அதுக்கான சூழலும் இதுதான். அதே மாதிரி நம்ம விளக்கு போடுறப்ப எந்த ஆலயத்தில் போனாலும், அதாவது 16 விளக்கு போடுங்க, 32 விளக்கு போடுங்க, 36 விளக்கு போடுங்க, 48 விளக்கு போடுங்கன்னு சொல்லி நிறைய இதில் இருக்குது. அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் இறைவன் அப்படிங்கிறது ஒரு விளக்கு போட்டாலே போதும், கூடுதலாக இன்னொரு விளக்கு போட்டாலும் போதும். இந்த விளக்கே அவங்களுக்கு போதுமானது தான். ஆனால் இந்த வருமானத்துக்குரிய ஆலயம் எதுன்னு பார்த்துட்டு அந்த ஆலயத்தில் போய் அதுக்கான வழிபாடு செஞ்சிட்டாலே மிக சிறப்போடு அவங்க வாழ்க்கை வளரும். அந்த பாதிப்பு வெளியில் வந்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இது எண்ணெய் விளக்கு போடுறோம் பார்த்தீங்களா, அது சுத்தமான எண்ணெயாக தான் இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் கடையில் விற்கிது, போகிறோம் வாங்கிட்டு போகிறோம், சரி போட்டு விளக்கு போட்டு விட்டுறோம். கடமைக்காக போடக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் கடமைக்காக செய்யவே கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆலயத்தில் அர்ச்சனை பண்ணக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் வீட்லேயே வாங்கி வச்சு முத நாள் 3 நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டு அந்த பொருளை தான் இறைவன் ஆலயத்தில் கொண்டு போய் கொடுத்து அதுக்கான வழிபாடு பண்ணணும். சரிங்களா? இது என்ன கான்செப்ட்னு யாருக்காவது தெரியுமா? அதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், அதாவது நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம்னா, கோவில் வாசலில் கடை வச்சுருக்கிறவங்களும் பிழைக்கணும், இங்கேருந்து போகிறவங்களும் வாங்கினா தானே அவங்களுக்கும் ஒரு வருமானம், நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும், ஒரு வருமானம் கொடுத்த மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அது ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் ஆலயத்துக்கு போகிறது எதுக்காக? தன்னுடைய கர்மாவை விளக்கணுங்கிறதுக்காக தான். சரிங்களா? இதான உண்மை. தன்னுடைய பாதிப்புகளை விளக்கணும், தன்னுடைய கர்மாவை விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆலயத்துக்கு போகிறோம். ஆனால் நம்ம போய் முறையாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான தீர்வுகள் கிடச்சிரும். ஆனால் அதை நம்ம முறையாக செய்யலை அப்படின்னா அந்த விஷயங்கள் பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு விதை நட்டு 100 குடம் தண்ணி ஊற்றினாலும் பருவத்தில் மட்டும்தான் காய் வைக்குமே தவிர, இன்றைக்கி விதையை நட்டுட்டாங்க, 100 குடம் தண்ணி ஊற்றிட்டோம், அடுத்த நாள் செடி முளைச்சி காய் காய்க்குமானா காய்க்காது. அதே மாதிரி தான் இறைவனுடைய அருளும். நம்ம அந்த விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ண தான் அதுக்கான பாதிப்புகள் விலகி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கான நன்மைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். இதுதான் நடைமுறையில் உள்ள விஷயம். அதனால் என்னென்னா, நம்ம சூடம், பத்தி, தேங்காய் பழம், இல்லை என்ன நம்ம அந்த இறைவனுக்காக படைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இறைவனுக்கு வீட்டில் வாங்கி வச்சு 3 நாள் நம்ம விளக்கு போடுற எண்ணெயே 3 நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சிடணும் வீட்டில். அதுக்கு பிறகு தான் எடுத்துக்கொண்டு போய் நம்ம விளக்கு போட்டு அதுக்கான ஆலய அர்ச்சனை பண்ணால் மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதனால் என்னென்னா, இது நடைமுறையில் மக்களுக்கு தெரிய தெரிய இதுக்கான விஷயங்கள் எல்லாருமே இன்னும் அதாவது மக்கள் அந்த பழக்க வழக்கத்தை கடைப்பிடிச்சிருவாங்க. அதாவது எப்படின்னா, கோயிலில் போய் யார் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு பொருளை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல தூக்கி போடக்கூடாது. நம்ம ஒரு அன்னதானம் கொடுக்குறோம்னா அதை ஒரு இன்முகத்தோடு கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் இவருக்கான அந்த கர்மா விலகும், அவருக்கான அந்த பரிகாரமும் பலிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய லைஃப்பில் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே விலகும். சரிங்களா? அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற முடியும். எடுத்த உடனே ஒருத்தர் மாற்றிக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு மேச ராசியில் பிறந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ ஐயா சொன்னார் இல்லையா, ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே அஸ்வினி நட்சத்திரம். அதில் அந்த குதிரை பூட்டிய கதை, அந்த 7 குதிரை பூட்டி அதில் உட்காந்து போகிறது யார்? கதாநாயகன்.
அந்த கதாநாயகன் வருமானம் வேணும்னா யாரை பிடிக்கணும்? துர்க்கை அம்பாளை வழிபாடு பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது மாதிரி ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு இது ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தை பிடிச்சிட்டாலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திக்கலாம், நம்ம பாதிப்புலேருந்து விலகிடலாம். இந்த வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எதுங்க இல்லை அந்த மாதிரி இல்லை, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தை நீங்கள் பிடிச்சிட்டு அந்த ஆலயத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டாலே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையலாம், ஒரு வருமானத்தை வாங்கலாம். இன்னைக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஆலயத்துக்கு தான் போகணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர், அதாவது நான் திரும்ப பேசுகிறேன்லாம் இது பண்ண வேணாம், நமக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து அவர் வந்து அதாவது என்ன சொல்கிறது, அதாவது கிறிஸ்டியன் மதத்தில் உள்ளவர், அதாவது நம்ம அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் கொஞ்சம் யோசித்தேன். அந்த மதத்தில் உள்ளவர் அவர் கேட்குறாரு, எனக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் அந்த பொருளாதாரத்தில் பயங்கர நெருக்கடியாக இருக்குது. அதாவது நான் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டார். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஆலயத்துக்கு போக மாட்டீங்களே, எப்படி நான் சொன்னால் அது உங்களுக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்குறேன். பசின்னு நான் தாங்க வந்திருக்கேன், என்னோட பசியை போக்குறதுக்கு நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் நான் சாப்பிட ரெடி, நான் சாப்பிட இப்போ ரெடியாக இருக்கேன், நீங்கள் கொடுங்கன்ட்டார். அதனால் என்ன சொல்லிட்டேன்னா, நீங்கள் அதாவது விநாயகருக்கு போயிட்டு தினசரி நீங்கள் விளக்கு போடுங்க, ஒரு 48 நாள் விளக்கு போடுங்க. உங்களுக்கு இந்த பொருளாதார பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். அதே மாதிரி அவங்க பொண்ணுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, பணம் இல்லை, ஆனால் பணம் வேணும், எங்கே கேட்டும் கிடைக்கல. நான் போயிட்டு இந்த இறைவனுக்கு விளக்கு போட்டால் எனக்கு கிடைக்கணும், போய் போடுங்க கிடைக்கும்னு சொன்னோம். கரெக்டாக கிடைச்சது, அவர் பொண்ணோட திருமணத்தை நடத்திட்டார். அதுக்கு பிறகு தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக மனப்பூர்வமாக இன்னமும் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம தொடர்புல இருக்கார். அடுத்தடுத்து என்ன தேவையோ அதை கேட்டு அதுக்கான ஆலயத்துக்கு போயிடுவார். சரிங்களா? அதனால் என்னென்னா நம்மளும் அது மாதிரி அதுக்கான ஆலயத்துக்கு போனால் தான் நமக்கான அந்த பணம் கிடைக்கும். இப்போ கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா அதுக்கான கோயிலுக்கு போகணும், தொழில் வளர்ச்சி ஆகணும்னா அதுக்கான கோயிலுக்கு போகணும். இது மாதிரி நம்ம என்ன தேவையோ அதுக்கான கோயிலுக்கு போயிட்டு அதுக்கான வளர்ச்சியில் நாமளும் வளரணும், வரக்கூடிய வாடிக்கையாளரும் வளர்த்தணும், இருக்கிற எல்லாருமே வளர்ந்துட்டு இந்த இதை பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். அதனால் என்னென்னா இந்த வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் என்னை இங்கு அழைத்து பேச வைத்தமைக்கு மிக நன்றி. ஐயா அவர்கள் மிக அழகாக பேசினார். இன்னைக்கு பக்தி வந்து எப்படி இருக்குன்னா, வண்டியில் வராரு, இந்த கோயில் ஆர்ச்சுக்கு முன்னாடியே நின்று அப்படியே இப்படியே கும்பிட்டுட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு கடவுளை வந்து எப்படி கும்பிடணும், அதன் மூலியம் நமக்கு எப்படி பணம் வரும்னு ஐயா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். அவருடைய ஊர் உப்பிடமங்கலம். உப்பிடமங்கலம் தான் சார். உப்புனா சந்திரன். உப்பு எங்கே சார் விளையுது? கடலில் விளையுது. மகாலட்சுமி அம்சமா? லட்சுமி வந்து சுக்கரனுடைய அதிதேவதைங்களா? சுக்கரன் காலபுருஷத்துக்கு 2ஆம் இடமா? ஐயா 2ஆம் இடத்தை பற்றி பேசியிருக்கிறார். சரிங்களா? ஐயாவுக்கு பாராட்டுகள். அந்த 2ஆம் பாவத்தை பற்றி அருமையாக பேசின அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. ஐயா வாங்க, ரவிச்சந்திரன் ஐயா. அண்ணா சால்வை போட்டு கௌரவிங்க. ஐயா வாங்க, நீங்கள் வாங்க. வாங்க. ஐயா ஆமாம், சூரியனையும் சந்திரனையும் கண்ணிலே போட்டிருக்கீங்க. ஐயா சரிங்க அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.